எபிசோட் 11 ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ரியா வந்து, நம்ம ஏன் பேசாம அந்த ரெசார்ட்லேயே போயிட்டு ஸ்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. ஏன்னா, அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த டிவோர்ஸ் மேட்டரா இருக்கட்டும், அந்த டைம் அவங்க பிரெக்னன்ட் ஆனது, திரும்ப போயிட்டு ஹஸ்பண்ட்ட பேசலான்னு பார்த்தா, அவரு வந்து பண்ண அந்த ஒரு ஆட்டிட்யூடு, கண்டிப்பா வந்து அவரால வந்து யாரையுமே லவ் பண்ண முடியாது. இந்த குழந்தைய கண்டிப்பா லவ் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. ஸோ, அதனால சரி கொஞ்சம் மைண்ட ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த ரெசார்ட்ல போய் ஸ்டே பண்றாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, அங்க ரூம் நம்பர் 121 எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதுல நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெடுமாறன் வந்து ஆன் த வேல மீட் பண்ணுவாரு. மீட் பண்ணிட்டு நம்ம ரியா கிட்ட வந்து என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? ஏன்னா உங்க அப்பா கூட பார்த்தேன் ரொம்ப டல்லா இருந்தாருன்ற மாரி விஷயத்த போட்டு வாங்க ட்ரை பண்ணுவாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத பத்தி நான் வந்து பேசுறதுக்கு இப்ப இன்ட்ரஸ்டடா இல்ல. சில விஷயங்கள்லாம் அப்படியே விடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, ரெசார்ட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, இங்க வந்து ரெசார்ட்ட பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டா நான் வந்து அப்பாக்கு கொஞ்சம் ரெஸ்ட் குடுக்கலாம்ல அப்படின்னுவாங்க. அத கேட்டோம் நம்ம நெடுமாறன், எதுக்கு? நீங்க எதுக்கு? அதுக்கு தான் நாங்கலாம் இருக்கோம்ல. நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாரி டக்குன்னு சொல்லுவாரு. ஆனா அத தாண்டி அவர் தனியா அப்படி நடந்து வரப்போ நீங்க நோட் பண்ணீங்கன்னா, அவருக்கு வந்து அப்படி ஒரு கடுப்பு இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருப்பார் இல்லையா? இங்க இருக்கிறதே வந்து இந்த ரெசார்ட்ல ஒரு பாதிய வந்து எப்படியாவது இவர் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு பாயிண்ட்ட வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு. ஸோ என்னடா பொண்ணு உள்ள வராங்களே! ஐய்யய்யோ! இப்ப என்னடா பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாரு. இந்த நெடுமாறன் கேரக்டர் வந்து ஒரு நார்மல் வில்லன் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல குடுத்தாங்க. ஆனா இப்ப போக போக பார்த்தீங்கன்னா, இவரு வந்து பல மாஸ்டர் பிளான போட்டிருப்பார் போல இருக்கே! அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். அண்ட் நம்ம ராஜன் பார்த்தீங்கன்னா வந்து, அங்க ரியா இருக்க ரூமுக்கு போற மாரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து ரியா அவர்ட்ட வந்து சில விஷயங்கள்லாம் ஓப்பன் அப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களால முடியாது. அண்ட் கேட்பாங்க, "நான் என்ன செல்ஃபிஷா? நான் வந்து நார்சிசிஸ்ட்டா?" அப்படின்லாம் கேட்பாங்க. நம்ம ராஜன் வந்து ரொம்ப கம்ஃபர்டிங்கான வேர்ட்ஸ் தாங்க சொல்லுவாரு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்ம ரியாக்கு வந்து வாமிட் வருது. பட் என்ன அப்படிங்கிறத ராஜன்ட்ட பெருசா ஓப்பன் அப் பண்ணிக்காம, "எனக்கு டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரு நல்ல ஒரு சின்ன டச் ஒண்ணு வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கையில அந்த ஆரிகாமி மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ராஜன் பார்த்தோனேமே அத வந்து ரொம்ப குயிக்கா கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப நீ இத பண்ணிட்டு இருக்கன்னா, ஏதோ ஒண்ணு டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்க தானே அப்படின்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயத்த வச்சு அவங்க என்ன மாரி மைண்ட் செட்ல இருக்காங்க, என்ன மூட்ல இருக்காங்க அப்படிங்கிறத அவர் கெஸ் பண்ண மாரி காட்டுனாங்க. அண்ட் நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பார்த்திருப்போம். ராஜன் வந்து ரியாவ பார்க்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ரொம்ப புடிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல தான் வந்து அவர் பார்ப்பாரு. ஸோ அத வந்து கன்ஃபார்ம் பண்ற விதமா பார்த்தா, அவங்க கையில இருந்த அந்த ஆரிகன் இத எடுத்துட்டு போயிட்டு ஒரு கப்போர்ட திறந்து அவர் அதுக்குள்ள வைப்பாரு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆல்ரெடி நெறையா இருக்கும். ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு அவங்கள புடிச்சிருந்தது அண்ட் இன்னமும் புடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிளியரா அந்த ஒரு சீன்லயே காட்டியிருப்பாங்க. அண்ட் இத தாண்டி பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு வந்து கார்பேஜ்லாம் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தான் அந்த பனிஷ்மென்ட்ட குடுத்துட்டாங்கல்ல. ஸோ அந்த ஒரு பேக்க தூக்கி ஒரு 2 பேக்க தூக்கி அசால்ட்டா உள்ள போட்டுருவாங்க. 3வது பேக்க தூக்குறப்போ பார்த்தீங்கன்னா, அது கீழ கொட்டிரும். அதுவரைக்கும் ஓகே. சரி வெற்றி வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா அவரு வந்து ஹெல்ப் பண்றது எந்த இன்டென்ஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு ரிட்டர்ன்ல ஹெல்ப் பண்ணுவாங்களா? இந்த ரெசிபி எல்லாம் சொல்லிக் குடுப்பாங்களான்றதுக்காக போட்டு வாங்குவாரு. ஆனா நம்ம ஐஷுவும் சரி, வேணியும் சரி கிளியரா வந்து நீயும் ஒண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல. நானும் ஒண்ணும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லன்னுவாங்க. இதுல என்னன்னா கோவப்படுவாங்க வேற. உன்னால தான் நாங்க இந்த இடத்துல இருக்கோம்னு. டேய் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கடா. அன்னைக்கு நைட் நீங்க குடிச்சிட்டு வந்து எதுவும் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருந்தானுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட்டர வச்சு ஸ்டவ்வ ஆன் பண்ண கூட முடியாதுல இருங்க. அந்த இடத்துல நம்ம வெற்றி வந்து ஹெல்ப் பண்ணி அவங்கள காப்பாத்தி விட்டா, நிஜமாலுமே நன்றியே இல்லாம அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கே பார்க்கறதுக்கு ஒரு மாரி கடுப்பா தான் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி போயிருவாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் மறுபடியும் குப்பைய போடுறேன். திரும்ப திரும்ப வந்து அத ஓப்பன் பண்ணி கீழ கொட்டிட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் நம்புற மாரி இல்ல. ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்றதுக்கு இவங்க டீம்லயே வந்து அந்த ஸ்ரீநிதி அப்படின்ற ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுமா? அதாவது இந்த ரூம் சர்வீஸ்ல. அவங்க வந்து அந்த கிச்சன் டீம்ல வந்து நல்லா பேசிப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள வச்சு ஒருத்தன புடிச்சு, அவன் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்குற மாரி காட்டுனது. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும். அண்ட் இவங்க ஒண்ணு ஒண்ணா ட்ரை பண்ணது. ஸோ அந்த வந்து ஒரு அழகா வந்து காட்டியிருக்கிறாங்க. அதாவது இவன் வந்து சும்மா அன்னைக்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கு வந்து எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கான், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப காட்டியிருப்பாங்க. அண்ட் இங்க தான் ஒரு டச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெற்றிக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு குடுக்குறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, அந்த நைஃப் ரோல் மாரி இந்த செஃப்ஸ்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அத குடுக்குறாங்க. ஸோ அத பார்த்து அவர் எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகுறாரு அப்படிங்கிறத பார்த்து நம்ம ரம்யா வந்து எக்ஸைட் ஆகுற மாரி காட்டுவாங்க. ஸோ இதுல ஒரு டவுட்டுமே கிடையாது. ஆல்ரெடி வந்து ரம்யாவுக்கு வந்து வெற்றி மேல அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. ஸோ இத தாண்டி பார்த்தீங்கன்னா, அந்த ஜோஜி அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் ஸ்டே பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அவரோட ஸ்டோரிய கொஞ்சோண்டு காட்டுங்க. அவரு அப்படியே பார்த்துட்டே இருக்க மாரி. அப்புறம் அவங்க வந்து அவங்களே நம்பர ஷேர் பண்ற மாரி காட்டியிருப்பாங்க. பெருசா வேற எதுவும் வந்து இதுல இன்ட்ரெஸ்டிங்கா அவங்கள பத்தி சொல்ற அளவுக்கு எதுவும் நடக்கல. ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 11ல நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 12ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.